ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 121 நினைந்தவர் புலம்பல். 1203வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். நினைப்பவர் போன்று நினையார்கள். நினைப்பவர் போன்று நினையார்கள், தும்மல் சினப்பது போன்று கெடும். நினைப்பவர் போன்று நினையார்கள், தும்மல் சினப்பது போல கெடும். நினைப்பவர் போன்று நினையார்கள், தும்மல் சினைப்பது போன்று கெடும். தும்மல் வருகிறது தலைவிக்கு. எதையெல்லாம் நினைத்து பார்க்கிறாள் பார். உண்மையான தலைவி, உண்மையான அன்புடைய தலைவி என்றால் இப்படியெல்லாம் நினைக்கிறாள். தும்மல் வருகிறது. தும்ம வேண்டும் என்று அப்படியே மூக்கெல்லாம் துடிக்கிறது. ஒரு மாதிரி முகம், தும்மல் வந்தால் எப்படி முகம் மாறுமோ அது மாறுகிறது. ஆனால் தும்மல் வரவில்லை, அடங்கிவிட்டது. தும்மல் அடங்கிவிட்டது. என்னடா இது, தும்மல் வந்தது ஆனால் தும்ம முடியவில்லையே, அதுக்குள் போய் மறைந்து விட்டதே, ஏன் இப்படி நடக்கிறது எனக்கு? ஓ, இப்பொழுது எனக்கு விளங்குகிறது. என்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறாரே என் தலைவர், என் காதலர், என் துணைவர், என்னை நினைப்பது போல நடிக்கிறார். என்னை நினைப்பது போல நினைக்க வேண்டும் என்று நினைக்கிறார், ஆனால் நினைக்கவில்லை, அடக்கிக் கொள்கிறார். என்னை நினைப்பது போல நடிக்கிறார், நினைக்கவில்லை. தும்மல் எனக்கு வந்தது, தும்மல் வருவது போல காட்டியது, வரவில்லை. என்னை நினைக்கலாம் என்று நினைத்திருக்கிறார், ஆனால் நினைக்கவில்லை. இது எப்படி இருக்கிறது? தலைவி எப்படியெல்லாம் நினைக்கிறாள் தலைவனை பற்றி. தன்னை நினைக்கவில்லை என்று கவலைப்படுகிறாள். அந்த கவலையை யாரிடத்தில் சொல்வது? அவளே பேசிக்கொள்கிறாள். தும்மல் வந்தது, ஆனால் அடங்கிவிட்டது, வெளியில் வரவில்லை. தும்மல் வந்ததற்கான அறிகுறி முகத்தில் தெரிகிறது, ஆனால் தும்ப முடியவில்லை. அதற்குள் நின்று விட்டது, அடங்கிவிட்டது, தும்மல் வரவே இல்லை. அதை பற்றி யோசிக்கிறாள். அடடே, வந்த தும்மல் ஏன் அடங்கிவிட்டது? தும்மல் எப்பொழுது வரும் தெரியுமா? சாதாரணமாக சொல்வார்கள், எல்லாருமே சொல்வார்கள், யாராவது நம்மை நினைத்தால் தும்மல் வரும். அது தும்மல் வருவது ஒரு நமக்கு பிடிக்காத ஒரு வாசனை, ஒரு நாற்றம். நாற்றம் என்றால் நல்ல வாசனை. இந்த காலத்தில் மாறிவிட்டது. துர்நாற்றம் என்று தான் சொல்ல வேண்டும், நாற்றம் என்று சொல்லக்கூடாது. நாற்றம் என்றால் நல்ல வாசனை. இது கெட்ட வாசனை வரும்பொழுதெல்லாம் கெட்ட வாசனை எங்காவது வந்தால் தும்மல் வரும். அதே சமயத்தில் நல்ல வாசனை கூட சில பேருக்கு ஒத்துக்கொள்ளாது. சாம்பிராணி, அந்த வர்த்தி கடவுளுக்கு ஏற்றுக்கிறார்களே, ஊதுவத்தி வாசனை நன்றாகத்தான் இருக்கும். சாம்பிராணி வாசனை, அந்த ஊதுவத்தி வாசனை. ஆனால் சிலருக்கு ஒத்துக்கொள்ளாது, தும்மல் வந்து கொண்டே இருக்கும். கெட்ட வாசனை வந்தாலும் தும்மல் வரும், நல்ல வாசனை வந்தாலும் தும்மல் வரும். ஆனால் இவளுக்கு ஒரு தும்மல் வந்தது, உடனே அடங்கிவிட்டது. என்னை நினைக்கலாம் என்று எண்ணினார், ஆனால் என்னை நினைக்கவில்லை, மறந்து விட்டார். வேற ஏதோ வேலைக்காக போய்விட்டார், வேற ஏதோ வேலையை கவனிக்கிறார். என்னை நினைக்கவில்லை. நினைக்கலாம் என்று நினைத்தார், ஆனால் நினைக்கவில்லை. அவருடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஆனால் நான் அப்படியா? நினைத்து கொண்டே இருக்கிறேன். எனக்கும் அவருக்கும் எவ்வளவு வேறுபாடு! நினைக்கலாமா, நினைக்கக்கூடாதா என்று அவர் நினைக்கிறார். அது எனக்கு எப்படி தெரிகிறது? தும்மல் வந்தது, உடனே அடங்கிவிட்டது. வரலாமா தும்மல், வரலாமா தும்பலாமா, தும்பக்கூடாதா என்று நினைக்கின்ற அளவிலே அந்த தும்மல் நின்று விட்டது. வரும், தும்ப போகிறேன் என்று நினைக்கிறாள், ஆனால் தும்மல் வரவில்லை, போய்விட்டது.
இப்படித்தான் அவர் இருக்கிறார். நான் அப்படி அல்ல. அவரை நினைத்து கொண்டே இருக்கிறேன் எப்பொழுதும். ஆனால் அவர் எப்படி தெரியுமா? நினைப்பது போல நடிக்கிறார், நினைக்கவில்லை. தும்மல் வருவது போல வருகிறது, ஆனால் நின்று விட்டது. தும்மல் நின்று விட்டு வரவில்லை. இதை போலத்தான் அவர் இருக்கிறார். இப்படி கூட ஒரு மனிதன் இருப்பானா? என் மீது அன்பு இருந்தால் என்னை நினைத்து கொண்டே இருக்க வேண்டாமா? எந்த நேரமும் என் நினைவு அவருக்கு இருக்க வேண்டாமா? எனக்கு இருக்கிறதே. அது என்ன உள்ளம்? அது மனமே, நெஞ்சமே, நீ சொல். நான் அவரை எந்த நேரமும் நினைத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் அவர் அப்படி நினைக்கவில்லையே. இது என்ன கொடுமை? அவர் நினைக்காததுக்கு காரணம் அவர் அங்கே அலுவல் செய்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு வேலை, முக்கியமான வேலை. அது அவளுக்கு தெரியும். இருந்தாலும் கூட அதையெல்லாம் சொல்லாமல் அவர் வேண்டுமென்றே நினைக்கவில்லை என்பதைப் போல கற்பனை செய்து கொண்டு பேசுகிறாள். இப்படியெல்லாம் தலைவிமார்கள் கணவனை பிரிந்துட்டு இருக்கிற நேரத்தில் இப்படியெல்லாம் சிந்திப்பார்கள் என்பதை திருவள்ளுவர் அந்த பெண்களுடைய உள்ளத்தை, காதல் அன்பை, மனைவிக்கு இருக்கின்ற அந்த காதல் உணர்வை இப்படியெல்லாம் திருவள்ளுவர் பேசுகின்றார். அவள் பேசவில்லை, திருவள்ளுவர் பேசுகின்றார். மகளிருடைய இயல்பு, மகளிர் அதுவும் காதல் வயப்பட்ட மகளிர், அளவு கடந்த அன்பு கொண்ட மனைவிமார் எந்த நேரமும் மறக்க மாட்டார்கள் கணவன்மார்களை, காதலனை மறக்க மாட்டார்கள். அதுதான் உண்மை. மீண்டும் நல்ல சந்திப்பு.